குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். இக்கதையின் தலைப்பு, முடிந்தது என்று நினைத்த இடத்தில் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. அருண் என்ற இளைஞன் ஒரு சிறந்த ஓட்டப்பந்தய வீரராக வளர வேண்டும் என்ற கனவு கொண்டவன். அவன் தினமும் கடுமையாக பயிற்சி செய்தான். ஒரு முக்கியமான போட்டியில் அவன் வெற்றி பெறுவான் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த போட்டியில் அருண் அவனது காலில் சறுக்கி கீழே விழுந்தான். அவன் முதல் வந்திருக்க வேண்டிய ஓட்டத்தில் கடைசி இடத்தில் முடித்தான். அருண் மனதில் யோசித்தான், இதுதான் முடிவு. இனி நான் ஓட்ட வீரராக முடியாது. அவன் ஓட்டத்தை முற்றிலும் கைவிட முடிவெடுத்தான். வெற்றி துரதிர்ஷ்டத்தின் மறுபக்கம். அவனுடைய பயிற்சியாளரான கணேஷ் மாஸ்டர் ஒரு சிரிப்புடன் கேட்டார், நீயே உன் முடிவு செய்து விட்டாயா? அருண் தலையசைத்தான். நான் தோற்று போய்விட்டேன். இனி முடிந்தது. அந்த கணம் கணேஷ் மாஸ்டர் ஒரு பழைய கதையை சொன்னார். ஒரு பழைய காலத்தில் ஒரு பயணிக்காரன் பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தான். தாகத்தால் அவன் கவிழ்ந்து விழுந்தான். அவன் எழுந்து நடக்க முடியாது என்று நினைத்த போது அவன் அருகிலேயே ஒரு குடிநீர் கிணறு இருந்தது. அருண் அதை கேட்டதும் நிதானமாயிருந்தான். நீ தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் அது வெற்றிக்கான இறுதி நிலை இல்லை. இன்னும் ஒரு முயற்சி எடுத்துப்பாரு. வெற்றி உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அருண் மீண்டும் முயற்சி செய்ய துணிந்தான். அவன் முந்தைய தவறுகளை திருத்தி 2 மடங்கு கடுமையாக பயிற்சி செய்தான். அடுத்த போட்டியில் அவன் முதல் இடத்தை பிடித்தான். அவனது முதல் தோல்வி வெற்றி அடைய அவனை மேலும் வலுவாக மாற்றியது. கதையின் பாடம், வெற்றிக்கு ஒரு அடியுமே போதுமானது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான தொடக்கம். முடிந்தது என்று நினைக்கும் இடத்தில்தான் வெற்றி இருக்கிறது. ஒரு தடவை விழுந்தால் மீண்டும் எழுந்து அதே முயற்சியில் வெற்றியை அடைய வேண்டும். உங்களுடைய பயணத்தில் தோல்வி வந்தால் அதற்கு பயப்படாதீர்கள். உங்களை எதிர்பார்த்து வெற்றி நிற்கிறது. இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எனது அன்புக்குரிய குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கனை தட்டிவிட மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.